தக்காளி சிகப்பா இருக்கா உங்களுக்கு வச்சுங்க, சிகப்பா இருக்கலாம் ரத்த விருத்தி ஆயிடும், மஞ்சளா இருக்கிறதெல்லாம் கழிவுல வெளியாது, பச்சையா இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தும். சிகப்பா இருக்கிறது எது எது? சிகப்பா இருக்கிறது தெரியல. ஏங்க செவ்வாழை பழம் சிவப்பா இருக்கா? பீட்ரூட் சிவப்பா இருக்கா? மாதுளம்பழம் சிவப்பா இருக்கா? பேரிச்சம்பழம் சிகப்பு கருப்பு எல்லாமே இருக்குது. அப்ப இதெல்லாம் ரத்த விருத்தி ஆகக்கூடிய பொருள். மிளகுதான் அதீத வாயு எடுக்கும். 10 மிளகு இருந்தா பயன் வரைக்கும் சாப்பிடலாங்க. வாங்க சேஸ்டிக்கா போறோம், விருந்துக்கு சாப்பிடுறோம், அப்ப அந்த மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ரசமெல்லாம் முடிஞ்சு போயிடும். பேசும் 4 பேசும் சாப்பிட்டேன். நான் இது வரையும் 40-50 வருஷமா பேசும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். சுகர் பேபி நான் போய் எட்டி பாக்கிறது பழக்கம் கிடையாது. தேங்காய் உடைக்கிறீங்களா, இந்த யாருமே தண்ணியை கீழே ஊத்தாதீங்க. அந்த தண்ணியை குழந்தைகளுக்கு பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. தேங்காய் தண்ணி அற்புதமான சுத்தமான நீர். கொண்டு போறேன், அது யாரும் விரும்பவே மாட்டாங்க. ஆனா அடிமை இல்லாத உணவு. மத்த எல்லாமே இந்த திரும்ப சாப்பிட உணவு அடிமை உணவு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகிட்டு இருக்கோம். உணவே அடிமைங்கிறேன். சாப்பிட உடம்புல பலம் கூடணுமா குறையணுமா? கூடணும். ஏன் குறையுது? நீங்க சக்தி உள்ள உணவு சாப்பிடல, சக்தி வெளியேற்ற உணவு சாப்பிடுறீங்க. தெரியாதனமா நல்லது சாப்பிட்டாங்க, இப்ப தெரிஞ்சு நல்லது சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்து கையிலயும் காசு புலங்காட்டம் இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். உணவு பழக்க வழக்கங்களை பத்தி பேசணும் இல்லையா? அந்த 5 உணவு முழுசா தெரிஞ்சுக்கங்க. உணவு நம்ம சாப்பிடுற உணவெல்லாம் சமையல் உணவு. 2வது நீர், அதுவும் ஒரு உணவு. 3வது உணவு யாருமே சாப்பிடறது இல்ல. என்னது? காற்றா?